ஹலோ மை டியர் மக்களே, ஐ எம் பேக் வித் அனதர் வீடியோ. இன்றைக்கான வீடியோ என்னன்னா ஜனநாயகன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னா, வீடியோஸ் நிறையா பேர் வாட்ச் பண்ணுறீங்க, பட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுறீங்க. ஸோ நம்ம சேனலில் சினிமா அப்டேட்ஸ்லாம் பயங்கர குயிக்காகவே வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா எனக்கும் வீடியோஸ் போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வீடியோ என்னென்னா வந்துட்டு ஒரு படத்துடைய ட்ரெய்லர் கூட இன்னும் ரிலீஸ் ஆகலை, பட் ஆனால் டிக்கெட்ஸ் இப்போ பயங்கர டிமாண்டாக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். என்னடா ஜனநாயகன் புக்கிங் ஓப்பன் பண்ணிட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா எஸ். ஸோ பெங்களூர் பக்கம் வந்துட்டு ஒரு 2 தேட்டர்ஸில் ஜனநாயகன் வந்துட்டு டிக்கெட்ஸுன்றது இன்றைக்கி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே ஃபுல்லாக வந்துட்டு முடிஞ்சிருச்சு. பட் இப்போ டிக்கெட்டே அந்த தேட்டர்ஸில் பயங்கர டிமாண்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி நியூஸஸ் பயங்கரமாக வந்துட்டுருக்கு. ஸோ நானும் போய் செக் பண்ணி பார்த்தேன், டிக்கெட்ஸ்லாம் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. தேட்டர்ஸ் வாசல்லே நிறையா பேர் வந்து நின்றுட்டுருக்காங்க. அங்கே 6 AM ஷோஸுன்றது வந்துட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கான டிக்கெட்ஸ்லாம் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. புக்கிங்ஸ்லாம் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமாக இருக்குது. கண்டிப்பாக எங்கிட்ட தமிழ்நாடு பக்கம் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் எங்கிட்ட அடிச்சு பிடிச்சி டிக்கெட்ஸுன்றதை வந்துட்டு புக் பண்ணிடணும்ப்பா அப்படின்ற மாதிரி தான் வந்து தோணுது. ஒரு படத்துலேயே ட்ரெய்லர் கூட இன்னும் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகலை, பட் ஆனால் வந்துட்டு அந்த ஒரு மனுஷன் மேலே இருக்க நம்பிக்கை, ஸோ அவரை பார்க்கணுன்ற அந்த ஒரு ஆர்வம், அதனால் வந்துட்டு டெஃபினட்டாக எங்கெங்கெல்லாம் டக்குன்னு ஓப்பன் ஆகுதோ அங்கிட்டலாம் புக்கிங்ஸ் பட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்பெசிஃபிக்காக இந்த தேட்டரில் தான் பார்ப்பேன், அந்த தேட்டர்லாம் பார்ப்பேன்லாம் இல்லை, இந்த தேட்டர் கிடச்சாலும் பார்ப்பேன்ப்பா அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ அவன் நேற்று நடந்தது இல்லையா ஆடியோ லான்ச், அதனுடைய அதை வந்துட்டு டெலிகாஸ்ட் வந்துட்டு ஜீ தமிழ் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் சண்டே வந்துட்டு பிளான் பண்ணியிருக்காங்களாம் டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதுவும் கேட்குறதுக்கு ரொம்ப பயங்கரமாக வந்து இருக்குது. பட் ஆனால் இப்போ சோஷியல் மீடியாஸில் நிறையான்றது வந்துட்டு பார்த்துருப்போம். பட் நம்ம வந்துட்டு இன்னுமே வந்துட்டு உட்காந்து ஃபுல்லாக பார்க்குறதுக்கு சண்டே வந்துட்டு இருக்குது அப்படின்னும் போது ஸோ அதுவும் கேட்குறதுக்கு பயங்கர ஹாப்பியாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் படத்தினுடைய ட்ரெய்லரானது வர 1ஆம் தேதி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ நியூ இயரை தளபதியோடு செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து தோணுது. இங்கே 6 AM ஷோஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே கிடையாது. இங்கே ஒன்லி ஃபார் 9 AM ஷோஸ் தான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பிளான் பண்ணியிருக்காங்களாம். ஸோ கூடிய விரைவில் நம்ம தமிழ்நாடு பக்கமும் வந்துட்டு புக்கிங்ஸ்ன்றது வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் வந்து நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலில் முன்னாடியே அப்டேட்ன்றது பண்ணிடுவோம். ஸோ அதனால் வந்துட்டு கண்டிப்பாக வந்து வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா முன்னாடியே கொஞ்சம் குயிக்காக வந்துட்டு எங்கெங்கெல்லாம் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்ற அப்டேட்டும் வந்து கொடுத்துருவோம். ஸோ அதனால் வந்துட்டு முன்னாடியே கொஞ்சம் ப்ரீ பிளான்லாம் வந்துட்டு இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ், நீங்கள் இந்த ஒரு ஜனநாயகன் படத்துக்கு எப்படி எவர்ஸ் யாரெல்லாம் போகிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் உடனே பார்க்க தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். டாட்டா, பை பாய்.